எதிர்ப்புகளின் மத்தியில் எழுப்புதலாக. ஒருநாள் பரிசுத்த வேதாகமத்தில் எதிர்ப்புகளின் மத்தியில் எழுப்புதலாக என்ற வார்த்தையை குறித்து அடியேன் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இவைகளை எழுத ஆவியானவர் உதவி செய்தார். எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஈசாக்கை போல துவண்டு போகாமல் துறவுகளைத் தோண்டுகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் மோசேயைப் போல கோபப்படாமல் சாந்த குணமுள்ளவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் யோசுவா காலேபை போல நல்ல செய்தியை மட்டுமே பரப்புகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் எப்தாவைப் போல தேவனுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவராக இருங்கள். எதிர்ப்புகளில் மத்தியிலும் தாவீதைப் போல தேவனை எப்போதும் துதிக்கிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் நெகேமியாவைப் போல தடைகளைத் தாண்டி தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் மொர்தெகாயைப் போல தேவனை மட்டுமே குனிந்து வணங்குகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் எரேமியாவைப் போல தேவன் எழுத சொன்னதை எழுதிக்கொண்டே இருக்கிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் தானியேலைப் போல தினமும் தவறாமல் ஜெபிக்கிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் பர்திமேயுவைப் போல இயேசுவைத் தொடர்ந்து கூப்பிடுகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் யோவான் ஸ்நானனைப் போல சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஸ்தேவானைப் போல தவறு செய்தவர்களையும் மன்னிக்கிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் பேதுருவைப் போல இயேசுவைப் பற்றி தைரியமாய் பறைசாற்றுகிறவராக இருங்கள். எதிர்ப்புகளின் மத்தியிலும் பவுலைப் போல தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிறவராக இருங்கள். இன்னும் இதுபோன்ற எண்ணற்ற வேதாகம பாத்திரங்களை எதிர்ப்புகளின் மத்தியிலும் எழுப்புதலாக பயன்பட்டவர்களை நாம் பார்க்க முடியும். இதைப்போல நாமும் நம்முடைய நாட்களில் எதிர்ப்புகளின் மத்தியில் எழுப்புதலாக தேவனுக்காக எரிந்து ஜொலிக்க தேவன் நமக்கு கிருபையை தந்தருள்வாராக. ரிவைவல் ராபர்ட்.